நமோ நாராயணாய நமக. நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன். ஆஞ்சநேயாய வித்மகே மகாவீராய தீமகே தன்னோ ஹனுமத் பிரசோதயாத். என்ன நான் ஆஞ்சநேயனோட காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதனால் எதுக்குன்னா, நான் சுந்தரகாண்டம் பாராயணம் படித்து கொண்டிருந்த போது எனக்கு இந்த அழகான ஒரு அதாவது 16 வார்த்தைகள் ராமாயணம் என்ற ஒரு இடத்தில் எனக்கு கிடைத்தது. அதனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனால் இப்போ சுந்தரகாண்ட புக்கு ஃபுல்லாக படிக்கணும்னா நமக்கு நிறைய டைம் வேணும். 7 hours 8 hours வேணும் ஒரே நாளில் படித்தா. இல்லை ஒரு மணி நேரம் படித்தா நம்ம 8 நாள்லேயும் படிக்கலாம். அதனால் அதுக்கு நிறையா முறைதரைகள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 16 வார்த்தைகள் ராமாயணத்தை நீங்கள் டெய்லி 5 minutes படிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தார் வளர்ந்தார் கற்றார் பெற்றார் மணந்தார் சிறந்தார் துறந்தார் நெகிழ்ந்தார் இழந்தார் அலைந்தார் அழித்தார் செழித்தார் துறந்தார் துவண்டார் ஆண்டார் மீண்டார். இந்த 16 வார்த்தைகள்லேயே உங்களுக்கு ராமாயணம் அடங்கியிருக்கிறது. என்ன அப்படின்றத நாம் பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்தார் ஸ்ரீராமர் தசரதன் ஏக்கத்தை போக்க பிறந்தார். வளர்ந்தார் தசரதர் கௌசல்யா சுமித்ரை கைகேயி ஆகியோர் அன்பிலேயே நம் ராமனும் வளர்ந்தார். கற்றார் வசிஷ்டரிடம் சகல வேதங்களும் ஞானங்களும் கலைகளையும் முறையாக கற்றார் நமது ராமர். பெற்றார் வசிஷ்டரின் கற்ற துணுர் வேதத்தை கொண்டு விஸ்வாமித்திரர் யாகம் காத்து பல திவ்ய அஸ்திரங்களையும் பெற்றார். மணந்தார் ஜனகபுரியில் சிவனானரின் வில்லை உடைத்து மண்ணில் மகளாம் சீதையை மணந்தான். அடுத்து சிறந்தார் பார்த்துக்கங்க. அயோத்தி மக்கள் மற்றும் கோசல தேசத்தினர் அனைவரும் மனதிலும் இவர் இடம் பிடித்து சிறந்து விளங்கினாராம் நம்முடைய ராமர். துறந்தார் கைகேயின் சொல் ஏற்று தனக்காக அறிவிக்கப்பட்ட ராஜ்யத்தை துறந்தார். அதான் சொல்லுவாங்களே, அப்போல்லாம் ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். நெகிழ்ந்தார் அயோத்தி நகர் மக்களின் அன்பிலும் குகனார் நட்பிலும் பரத்வாஜ் பாசத்திலும் பரதனின் அப்பழுக்கற்ற விசுவாசத்தினாலும் ஆஞ்சநேயரின் சேவையில் நெகிழ்ந்தார் நம்முடைய ராமர். இழந்தார் மாயமானால் அன்னை சீதாவை மானால் அன்னை சீதாதேவியை இழந்தார். அலைந்தார், உங்களுக்கே தெரியும், அன்னை சீதாதேவியை தேடி 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 அலைந்தார். அழித்தார் சீதையை மீட்டு இலங்கையை அழித்தார். செழித்தார் சீதையை மீண்டும் ராஜ்யத்தை பரிபாலனத்தை மீண்டு ஏற்று செழித்தார். துறந்தார் மக்களின் குழப்பத்தை தீர்க்க அன்னை சீதாவை மீண்டும் துறந்தார். அப்புறம் துவண்டார்னா சோர்ந்து போகிறது. அன்னை சீதாவை பிரிந்து டெய்லி துவண்டு போய்விட்டாராம் நம் ராமன். ஆண்டார் மக்களுக்கு நல்லாட்சி தந்து அவர்களை ஆண்டார். மீட்டார் 16,000 ஆண்டு நல்லாட்சிக்கு பின் நம் நாட்டு மக்களோடு வைகுண்டம் மீட்டார். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம மக்களுக்கு அனைவருக்கும் இதை நாம் அப்போவே நம்முடைய எம்பெருமான் இதெல்லாம் சொல்லி தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஈஸி கிடையாது லைஃப்ன்றது. பிறப்போம் வளர்ப்போம் எல்லாம் கல்வி கற்போம். அப்புறமேட்டு நம்மளை நம்ம எல்லாம் பணம் புகழ் எல்லாம் பெறுவோம். அப்புறம் நம்ம ஒய்ஃபை கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம 2 குழந்தைங்களை பெற்று நம்ம ஜாலியாக இருப்போம். அப்புறமேட்டு என்ன செய்வோம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம பிள்ளைகள்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை விட்டு வேறு நாட்டுக்கு போயிடும். அதனால் அப்புறம் என்ன செய்வோம், பிள்ளைகள்லாம் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது நமக்கு அந்த நெகிழ்வு கிடைக்கும். அப்புறம் என்ன செய்வோம், ஒருத்தவங்களுக்கு பின்னால் நம்ம அப்படியே இதெல்லாம் ஆகுவோம். இப்படியெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளையே நம்ம மனசை எப்படியெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம அலைஞ்சு தேடி எதையோ ஒன்று ஆன்மீகத்தை பிடிச்சி நம்ம வேலை செய்வோம். அப்போ அதில் புகழ் பெற்று நம்ம வாழ்வோம். அப்புறமேட்டு என்ன செய்வோம், ஒவ்வொன்றும் மக்கள் பிள்ளைகள் கணவர் அப்படின்னு ஒவ்வொன்றா துறம்போம். அப்புறம் துவழுவோம். இப்படியே தான் நம்மளுக்கும் இந்த 16 வார்த்தைகளையும் நமக்கு ராமாயணத்தின் மூலம்தான் இதை சொல்லியிருக்கிறார்கள். அதனால் எது வந்தாலும் நாம் கவலைப்படாமல் நம் ராமரையை நினைத்து நாம் வாழ்வோமாக. இது ரொம்ப பிடிச்சிருக்குதுமா. இதை நீங்கள் சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து இதை படிங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு தத்துவமான ஒரு அதாவது சுந்தரகாண்ட பாராயணம். இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குமா. அதனால் நீங்கள் அட்லீஸ்ட்டு ஒரு 5 minutes தான் கேளுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும். ஹரே கிருஷ்ணா.